வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, மதிமுக கட்சி திரு வைகோ அவர்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணியிலிருந்து திடீர் என்று விலகி டிவிகே அணியில் சேர இருக்கிறார்கள். இதாங்க வீடியோ மக்களே, தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற முழுவதும் உங்களுக்கு தெரிய வரும் மக்களே. அதற்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் தோழர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மக்களே, என்னென்னா மதிமுக கட்சி 2 சீட்டில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. 2 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அந்த 2 எம்எல்ஏக்களும் திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள். அப்போ ஆல்மோஸ்ட் அவங்க திமுகவுடைய கேண்டிடேட் மாதிரி தான் அவங்க. ஏன்னா அவங்களுடைய சின்னத்திலும் தான் போட்டி போட்டு வென்று இருக்கிறார்கள் அந்த 2 எம்எல்ஏக்கள். இவங்க மதிமுக கட்சி சீட் ஷேரிங் அப்போயே அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. சீட் ஷேரிங் அப்போயே எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சீட்லையாவது எங்கள் சொந்த ஊர் அருகில் உள்ள அந்த திருநெல்வேலி பக்கத்தில் தான் சொந்த ஊர், அந்த ஊர் அருகில் உள்ள தொகுதியிலையான்னு நாங்கள் நிற்கிறோம், அதுலையாவது எங்கள் சொந்த சின்னத்தில் நிற்க எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு திமுகவிடம் கெஞ்சி கேட்டார்கள் மதிமுக கட்சியின் தலைவர் திரு வைகோ அவர்கள். ஆனால் திமுக சீட் ஷேரிங்கில் அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. இறுதியாக உதயசூரியன் சின்னத்திலேயே அவங்களுக்கு 4 சீட்டு கொடுத்தாங்க. அந்த 4 வேட்பாளர்களும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டார்கள். அதில் 2 வேட்பாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்கள். ஆனால் கட்சியோ மதிமுக கட்சி. இதான் மக்களே. இப்போ கடைநல்லூரில் போட்டியிட்டு வென்ற திரு ராஜேந்திரன் அவர்கள் எம்எல்ஏ, அடுத்தபடியாக நம்ம சீர்காழியில் செந்தில் செல்வன் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாருங்க. 2 பேருமே மதிமுக கட்சி எம்எல்ஏக்கள் தான், ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றவர்கள். இதுதான் ட்விஸ்ட்டு. இப்போ எதிர்பாராத விதமாக டிவிகே இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க. டிவிகே ஜெயிச்சு ஆட்சியில் அமர்ந்துட்டாங்க. அப்போ தான் மதிமுகவில் ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது. ஏற்கனவே தொகுதி சீட் ஷேரிங்லேயும் பிரச்சனை ஆயிடுச்சு. நமக்கு வேண்டிய சீட்டு கொடுக்கல, கேட்ட சீட்டு கொடுக்கல. அட்லீஸ்ட் ஒரு சீட்லையாவது நம்ம சொந்த சின்னத்தில் நிற்கலாம்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணோம், கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணோம், அதுவும் நடக்கலை அப்படின்னு அதிருப்தியில் இருக்கிறார்கள் மதிமுக கட்சியினர். இந்த சமயத்தில் தான் மரியாதை நிமித்தமாக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் தலைவர்கள் இல்லங்களுக்கெல்லாம் சென்றாருங்க. வெற்றி பெற்ற உடனே மரியாதை நிமித்தமாக சென்று சந்தித்து ஆசீர்வாதங்கள் வாங்கினார். முதுபெரும் தலைவர்களான திராவிட கழக தலைவர் வீரமணி ஐயா அவர்கள் இல்லம், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றார். அதே வரிசையில் திரு வைகோ அவர்களுடைய இல்லத்திற்கும் சென்றார். அப்பொழுதாங்க ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு மக்களே. இப்போ அந்த சந்திப்பு ரொம்ப நேரம் நீடித்தது. அதனால அப்பயே அவங்களுக்கு ஒரு டிவிகே மேலே ஒரு ஈர்ப்பு வந்து விட்டது, புதிய சக்தி வந்துருச்சு, இதில் நம்ம கூட்டணி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருப்பார்களோ தோணுது தோழர்களே. அடுத்தபடியாக திருச்சியில் முதலமைச்சர் அவர்கள் திருச்சி கிழக்கு நன்றி அறிவிப்பு கூட்டத்திற்கு சென்றார். அச்சமயம் திருச்சியின் தொகுதி எம்பியாக இருக்கக்கூடியவர் திரு வைகோ அவர்களின் புதல்வர் திரு துரை வைகோ அவர்கள் தான் திருச்சியில் எம்பியாக இருக்கிறார். அவர் முதலமைச்சர் வந்தவுடனே மரியாதை நிமித்தமாக சந்தித்து மாலைகள் சால்வைகள் அணிவிச்சு அவர்கிட்ட பேசினார். எங்கள் கட்சி வேட்பாளர்கள் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, அதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா எங்கள் கட்சி வேட்பாளர்கள் 2 பேருமே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றதனால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, அதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. நாங்கள் இதே சமயம் எங்களுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிட்டு வென்று இருப்போமானால் நாங்கள் டிவிகேக்கு
முதலாக சென்று நாங்கள் ஆதரவு கொடுத்துருப்போம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள்ட்டையே அவருடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தினார் தோழர்களே. அப்பயே அவங்க டிவிக்கே கூட சாய ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு அடுத்தபடியாக திரு வைகோ அவர்கள் அவருடைய 30 ஆண்டுகள் பார்லிமெண்டனரி எக்ஸ்பீரியன்ஸ், அவர் பார்லிமெண்ட்டில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு அவர் எம்பியாக இருந்தாருங்க. நியமன எம்பியாக இருந்தார், பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார், ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருந்தார். அவர் எம்பியாக இருந்த காலகட்டத்தில் அவர் சாதித்தது அவருடைய சொந்த பயோகிராபி புக்கு இன்னும் எழுதியிருக்கிறாருங்க. அந்த எழுதியிருக்கிறாருங்களே அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நேரடியாக தமிழக முதலமைச்சர் அவர்களை சென்று அழைப்பு கொடுத்துருந்தாருங்க. நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவில். அந்த நூல் வெளியீட்டு விழாவில் முதல் பிரதியை நீங்கள் தான் பெற வேண்டும் என்று அன்போடு பேசினாருங்க முதலமைச்சர் அவர்களிடம். கிட்டத்தட்ட அந்த சந்திப்பு 1/2 மணி நேரத்துக்கு மேலாக நடந்ததாக செய்திகள் வந்துச்சுங்க. அடுத்தபடியாக திரு வைகோ அவர்களுடைய எம்எல்ஏக்கள் தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு திரு செங்கோட்டையன் அவர்களுடைய அலுவலகத்திலையும் சந்தித்து பேசினதாக செய்திகளும் வந்துச்சுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க டிவிகே பக்கம் சாய இருக்கிறார்கள். இதுவரை திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் தற்சமயம் இன்னைக்கு 26ஆம் தேதி ஒரு உயர்மட்ட குழு சென்னையில் கூடி அவங்க கட்சி அளவில் கூடி பேசினதில் நாம் இந்த சமயம் டிவிகேட்ட நம்ம போய்க்கலாம், நம்மளுடைய 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்து டிவிகே கட்சியில் நம்ம கூட்டணியில் அங்கம் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணதாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. மக்களே பாருங்கள், திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சியில் ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும் வெளியேறிட்டாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்தாங்க, விசிகே விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க, இந்திய முஸ்லீம் லீக் கட்சி கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் திமுக கூட்டணியில் பயணித்தாங்க. அதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் திமுக கூட்டணியில் இருந்தாங்க. தேர்தலில் தோல்வி அடைந்ததால் அவங்க அணி மாறி இன்றைக்கி டிவிகே முகாமில் சங்கமித்து விட்டார்கள். இப்போ இருப்பது வைகோ அவர்கள் தான் இருக்கிறார். திரு வைகோ அவர்களும் திமுகவை விட்டுவிட்டு டிவிகே பக்கம் சாய இருக்கிறார். அதில் ஒரு எம்எல்ஏவான கடைநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்ற திரு ராஜேந்திரன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை மிக விரைவில் ராஜினாமா செய்ய இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்து கொண்டு இருக்கிறது தோழர்களே. அதேபோல் சீர்காழியில் போட்டியிட்டு வென்ற திரு செந்தில் செல்வன் எம்எல்ஏ அவர்கள் அந்த 26ஆம் தேதி நடைபெற்ற அந்த உயர்மட்ட குழு, மதிமுக கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டங்களில் அவர் கலந்து கொள்ளவில்லை. அவர் வேறொரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது தோழர்களே. அது என்னவென்றால் அவர் திமுக கட்சியில் இணைய இருக்கிறதாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது தோழர்களே. அவர் மதிமுக கட்சி உறுப்பினர் தான், ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றதால் திரு வைகோ அவர்கள் அவர் 27ஆம் தேதி முடிவுகள் அறிவிப்பேன், எங்களுடைய உயர்மட்ட குழு எல்லாம் கலந்து ஆலோசித்து நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து முறையாக வெளியேறி தாவேகா கூட்டணியில் நாங்கள் இணைய இருக்கிறோம், அதை முறையாக 27ஆம் தேதி ஜூன் 27ஆம் தேதி அறிவிப்பேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாருங்க. அவர் அப்படி பண்ணார்னா ஒருவேளை திரு வைகோ அவர்கள் தாவேகா கூட்டணியில் இணைந்தார் என்றால் சீர்காழியில் போட்டியிட்டு வென்ற எம்எல்ஏ திமுகவில் இணைவார் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் தோழர்களே. மீண்டும் நாம் அருமையான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. வணக்கம்.